அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை, அப்படி இல்லைன்னா முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ரியாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த முகவுரைனா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். என்ன நம்ம ரீகால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு புத்தகம். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான், அதை ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்திய அரசியலமைப்புங்கிறது ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எப்போ ரிலீஸ் ஆணுச்சுன்னா ஜனவரி 26, 1950 ரிலீஸ் ஆணுச்சு. ரைட்டுங்களா? நாம் அந்த கிளாஸ்லேயே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்போம். ஜனவரி 26, 1950 இந்த புத்தகம் ரிலீஸ் ஆனப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகவுரை இருந்தது அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? அதே மாதிரியே 22 பகுதிகள் இருந்ததுன்னு பார்த்துருப்போம். 8 அட்டவணைகள் இருந்ததுன்னு பார்த்துருப்போம். அப்புறம் 395 விதிகள் இருந்ததுன்னு பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் இந்த முகவுரையை பற்றி தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த முகவுரைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும், இந்த புத்தகத்தையே விட்டுருங்க, இதையே விட்டுருங்க, நீங்கள் ஜென்ரலாக எந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த புத்தகத்துடைய பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இல்லைனா ஒரு 2 பேஜ் அளவுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து பழைய ஸ்கூல் புக்கிலலாம் இருந்தது, இப்போ புது ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 11th இயற்பியல் புத்தகம், பழைய புத்தகம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே வந்து முன்னுரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அளவு கொடுத்துருப்பாங்க. ஒரே பக்கத்தில் கவர் ஆகிற மாதிரி முன்னுரைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை எதுக்காக எழுதியிருக்காங்க, இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது, இந்த புத்தகம் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்ன, இந்த புத்தகத்துடைய லட்சியம் என்ன, இதனால் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய புத்தகத்தில் என்னென்ன இருக்குது, இந்த புத்தகம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இதில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் முன்னுரைங்கிறது. பொதுவாக இது எல்லா புத்தகத்துலேயுமே இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரியே இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்கும், இந்த புத்தகத்துடைய நோக்கம் என்ன, அதாவது இந்த புத்தகம் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்ன, இந்த புத்தகத்துடைய லட்சியம் என்ன, அதாவது இந்த புத்தகத்தை எழுதினவங்களுடைய லட்சியம் என்ன, அது மாதிரி இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறது தான் இந்த முகவுரை, அப்படி இல்லைன்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இதில் இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் இதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய முகவுரை. சரிங்களா? இந்த விஷயத்தை தான் அதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த முகவுரை, இந்திய அரசியலமைப்புங்கிற இந்த புத்தகத்துடைய முகவுரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். தமிழில் வந்து இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தையோடு தான் வந்து இந்த முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து கொஷினாக கேட்பாங்க, இந்திய முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதையே கூட கொஷினாக கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சாவரைன் அப்படின்னு ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது, இது கரெக்டாக உச்சரிக்கிறேன்னா என்னான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை அப்படின்னு அர்த்தம்.
இப்போ அரசியலமைப்புடைய முகவுரையில் இறையாண்மை மிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த இறையாண்மைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு தன்னோட உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை அதுவே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இறையாண்மை. ஸோ வெளிலேருந்து வந்து யாரும் வந்து அந்த பிரச்சனையில் தலையிட்டு அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க. அந்த நாடே வந்து தன்னுடைய உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை தீர்த்துக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் இறையாண்மை மிக்க நாடு அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை, இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த பிரச்சனையை யார் சால்வ் பண்ணுவா? இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், பிரதமர், அப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அது சம்மந்தமாக பேசி அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிரச்சனையுமே யார் ஹேண்டில் பண்ணுவா? இந்தியர்கள் தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற பிரதமரும் மற்ற அமைச்சர்களும் சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நாடு தன்னுடைய உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை தாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க நாடாக உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ, அந்த அரசியலமைப்பு சட்டம் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்களோ அதை வந்து முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ முகவுரைங்கிறது ஷார்ட்டாக சொல்கிறது இல்லையா, உள்ளே என்ன இருக்குங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, 1947 ஆகஸ்ட் 15 தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சது நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் வந்து வெள்ளைக்காரன் கண்ட்ரோலில் இருந்தோம். அவன் சொல்கிற சில விஷயங்களை தான் நம்ம கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தோம், ரைட்டுங்களா? முழுக்க முழுக்க நம்ம சுதந்திரமாக செயல்படலை. நிறைய விஷயங்கள் வந்து வெள்ளைக்காரன் சொல்கிறது தான் கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடாக மாறிடுது, ரைட்டுங்களா? ஸோ இதை தான் வந்து முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசலிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சோசலிஸ்ட்னா தமிழில் சமதர்மம் அப்படின்னு சொல்லுவோம். சமதர்மம்னா ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு இந்த முகவுரையில் சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு விஷயமாக சிம்பிளாக வந்து முகவுரையில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஸோ ரெண்டாவதாக அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நாட்டை வந்து நாங்கள் உருவாக்குற மாதிரி இந்த அரசியலமைப்பை எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூலர். செக்யூலர்னால் தமிழில் வந்து மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மதச்சார்பற்றனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்குன்னு வந்து தனியாக ஒரு மதம் கிடையாது. அதாவது இந்தியாவுக்குன்னா இந்திய அரசாங்கத்துக்குன்னு தனியாக ஒரு மதம் கிடையாது. இந்திய அரசாங்கம் எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கலை. இதுதான் இந்த நாட்டுடைய மதம் அப்படின்ட்டு எந்த ஒரு மதத்தையும் இந்திய அரசாங்கம் சொல்லலை. இப்போ என்னதான் இந்தியாவில் இந்துக்கள் வந்து அதிகமாக இருந்தாலும், சரிங்களா, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு இந்துக்கள் நாடு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை, ரைட்டுங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் இருக்கலாம், முஸ்லீம்களும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இருக்கலாம். இவங்க எல்லாரையுமே வந்து அரசாங்கம் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்துக்கள் அதிகமாக இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஏதாவது சிறப்பு சலுகைகள் கொடுக்குறாங்களான்னா கிடையாது, சரிங்களா? இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அப்போ இந்தியாவுக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு மதமும் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது எம்மதமும் சம்மதம், சரிங்களா? எல்லா மதமும் எங்களுக்கு ஒன்று தான். அதுதான் வந்து இந்திய அரசாங்கத்துடைய பாலிசி, ரைட்டுங்களா? இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாகவும் உருவாக்கியிருக்கோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் மூலமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாகவும் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்னு ஒரு வேர்டு ஒன்று இருக்கும்.
தமிழில் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசியலமைப்பு முகவரியிலேயே அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை நாங்கள் இப்போதைக்கு ஒரு மக்களாட்சி நாடாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களாட்சி, மன்னராட்சின்னு 2 வகையான ஆட்சி முறை வந்து இருந்தது. ரைட்டுங்களா? இருந்ததுங்கிறத விட ஆமாம் இருந்தது. ஏன்னா இப்போ மன்னராட்சி தான் இல்லையே. ரைட்டுங்களா? ஸோ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் மன்னராட்சி தான் இருந்தது. 200 வருஷங்கிறத விட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். சரிங்களா? வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் மன்னராட்சி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி நாடாக மாறிடுது. இப்போ மன்னராட்சினா என்ன? ஒருத்தவர் அரசராக இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் அரசனாக வருவான். அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய பையன் அரசனாக வருவான். ஸோ இப்படி ஒரு குடும்பத்துடைய கண்ட்ரோலில் இந்த நாடு இருக்கும். சரிங்களா? இப்போ மக்கள் வந்து ஒரு கருத்தை தைரியமாக சொல்ல முடியுமானா முடியாது. ஆனால் இப்போ அப்படியானா கிடையாது. இப்போ வந்து மக்கள் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க டைரெக்டாக பண்ணாமல் அவங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக பண்ணுறாங்க. யார் அந்த பிரதிநிதிகள்? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். ஸோ இவங்களாம் தான் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள். மக்கள் சார்பாக இவங்க தான் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அந்த பார்லிமெண்ட்லாம் பார்க்கும்போது விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி தான் இருக்குது. இதையும் முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்தியாவை ஒரு மக்களாட்சி நாடாக மாற்றிருக்கோம். இந்த அரசியலமைப்பு மூலமாக இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி நாடாக நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்குங்கிற வார்த்தை இருக்கும். ரிப்பப்ளிக். ஓகே. தமிழில் குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குடியரசுனால் என்னென்னா, இப்போ நமக்கு தெரியும், நாம் வந்து நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கிட்டோம். ரைட்டுங்களா? யார் எழுதுனது? குடிமக்கள் தான் எழுதுனாங்க. இந்திய நாட்டுடைய குடிமக்கள் தான் எழுதுனாங்க. ஆனால் நேரடியாக எழுதாமல் அவங்க பிரதிநிதிகள் மூலமாக எழுதுனாங்க. போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது ஒரு அரசியலமைப்பு சட்டம் மூலமாக இந்திய நாட்டுடைய குடிமக்கள் தான் அவங்களுக்கான அரசை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்திய நாட்டுடைய குடிமக்கள் தான் அவங்களுக்கான அரசை வந்து அவங்களே உருவாக்கியிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம சிம்பிளாக குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத குடிமக்கள் முடிவு பண்ணி, இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிற ஒரு விஷயம் மூலமாக குடிமக்கள் முடிவு பண்ணி ஒரு அரசை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுதான் குடியரசு அப்படிங்கிறது. ஸோ இதையும் வந்து முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவை நாங்கள் வந்து இந்த புத்தகம் மூலமாக ஒரு குடியரசாக மாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த புத்தகம் மூலமாக இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இது போக வேறு என்னென்ன வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜஸ்டிஸ்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். தமிழில் நீதி அப்படின்னு சொல்லுவோம். நீதினா என்ன? மக்களுக்கு நீதி கிடைக்கணும். சமூக, பொருளாதார, அரசியல் நீதி வந்து மக்களுக்கு கிடைக்கணும். அதுக்கான வழிவகையை இந்த புத்தகம் மூலமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னும் முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை இந்த புத்தகம் மூலமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அரசியலமைப்புடைய முன்னுரையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். லிபர்ட்டினா தமிழில் சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான அளவு சுதந்திரம் தாராளமாக இருக்குது. அதை கொடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதை தான் வந்து முகவுரையிலையும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லா வகையிலையும் சுதந்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சுதந்திரம் இருக்குது? கருத்து சுதந்திரம் இருக்குது. நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொன்னோம். இப்போ என்ன தான் ஸ்டாலின் வந்து சிஎம்மாக இருந்தாலும் அவர் கொண்டு வர ஒரு திட்டமோ ஒரு சட்டமோ நமக்கு பிடிக்கலன்னா நாம் வந்து அவரை விமர்சனம் பண்ணலாம். சரிங்களா? அவர் சிஎம்மாகவே இருந்தாலும் இந்த விமர்சனம் பண்ணுற அந்த சுதந்திரம் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ உடனே சார் அதெல்லாம் இப்போ இல்லை, அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் போடாதீங்க. அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளோடு படித்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்களை கூட விமர்சனம் பண்ணுற அந்த சுதந்திரத்தை நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதே மாதிரியே நாம் நமக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணலாம்.
நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடலாம், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச சாமியை கும்பிடலாம். ரைட்டுங்களா? எல்லா சுதந்திரத்தையும் நமக்கு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதையும் முகவுரையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய மக்களுக்கு நாங்கள் இந்த புத்தகம் மூலமாக எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஈக்குவாலிட்டினா என்ன வரும்? சமத்துவம்னு வருமா? சமத்துவம்னா என்ன அர்த்தம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம்தான். குறிப்பாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ரைட்டுங்களா? சட்டத்துக்கு முன்னாடி ஏழை, பணக்காரன், கருப்பு, சிவப்பு இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. பட் நடைமுறையில் அப்படி இல்லை. ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க என்ன சொல்கிறாங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம் தான். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த அரசியலமைப்பு மூலமாக நாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க முகவுரையில். பட் இப்போ நடைமுறையில் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்கும். சகோதரத்துவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சகோதரத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகணும். அவங்கக்கிட்ட பகைமையோடு இல்லாமல், அதாவது அவங்கள ஒரு எதிரி மாதிரிலாம் பார்க்காம, அவங்கக்கிட்ட வந்து ஒரு சகோதரத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சகோதரத்துவம். ஸோ அப்போ இந்திய மக்களிடையே இந்த சகோதரத்துவத்தை வளர்க்குறதுக்கு தேவையான விஷயங்களையும் நாங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க முகவுரையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது போக வந்து யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு 2 வார்த்தை இருக்கும். ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு 2 வார்த்தை இருக்கும். சரி, இப்போ ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொஷினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, சரியான வரிசையில் வந்து இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஏன் நம்ம இங்கிலீஷ்லையும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் முகவுரையில் இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது நான் வந்து 12th அரசியல் அறிவியல் புத்தகத்திலேருந்து கட் பண்ணி எடுத்தேன். சரிங்களா? 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்திலேருந்து கட் பண்ணி எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அதை தப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இதை அப்படியே எடுத்தேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. என்ன தப்புனா, இறையாண்மை மிக்கங்கிறது ஓகே, இது ஃபஸ்ட்டு தான் வரும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வராது, இது வரும். ஸோ இந்த வார்த்தை தான் 2ஆவதாக வரும். அடுத்தது 3ஆவதாக இந்த வார்த்தை வரும். மதச்சார்பற்றங்கிற இந்த வார்த்தை வரும். அடுத்து 4ஆவதாக மக்களாட்சிங்கிற இந்த வார்த்தை வரும். 5ஆவதாக குடியரசு வரும். ரைட்டுங்களா? இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்கணும் கரெக்டாக. ரைட்டுங்களா? ஏன்னா நமக்கு இதையே கொஷினாக கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் கீழ்கண்ட வார்த்தைகள் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையே கொஷினாக கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் புத்தகத்தில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷில் நான் செக் பண்ணிட்டேன், அதில் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை காட்டுறதுக்காக தான் தமிழ்லேயே நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதை படித்து பாருங்கள். இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்குகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. முகவுரையில் அதை சொல்கிறாங்க. மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும், ஸோ குடிமக்கள் எல்லாருக்கும், இந்தியாவுடைய குடிமக்கள் எல்லாருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்கிறது. ஸோ அடுத்து வந்து மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றி இந்த அரசியலமைப்பை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். இது ரொம்ப முக்கியம். இந்திய மக்கள் தான் இந்த அரசியலமைப்பை உருவாக்கி அவங்களே கொடுத்துக்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்திய மக்கள் எல்லாம் நேரடியாக எழுதாமல் அவங்க பிரதிநிதிகள் மூலமாக எழுதி இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுத்துக்கிறாங்க. இந்த புத்தகம் மூலமாக இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு, சுதந்திரம்னா கருத்து சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், மத சுதந்திரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சமத்துவமாக எல்லாரையும் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சகோதரத்துவத்தை வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலமாக செஞ்சுருக்கோம்
அப்படின்னு இந்த முகவுரையில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இதில் இருக்கிற விஷயங்களை தான் உள்ளே சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒவ்வொரு கிளாஸாக பார்க்கும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து முக்கியமாக கொஷின் எப்படி கேட்கலாம்னா இந்த டேட்டை கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1949 நவம்பர் 26. ரைட்டுங்களா? இந்த டேட்டில் தான் இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இதில் போட்டிருப்பாங்க. அடுத்து எப்படி கேட்கலான்னா இந்திய அரசியலமைப்போட முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்கலாம். இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த வேர்டை வந்து இவங்க ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு அதோட கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு 4 வேர்டு எடுத்துப்பாங்க. இப்போ சமத்துவம், அடுத்தது வந்து நீதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், அதுக்கப்புறம் சகோதரத்துவம் அப்படின்னு 4 வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த 4 வேர்டை கொடுத்துட்டு இந்த 4 வேர்டையும் இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீதிங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதந்திரங்கிறது செகண்ட் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் தேர்டு வரும். ஃபைனலாக சகோதரத்துவம் வரும். ஸோ அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 3 வந்து ரெண்டாவதாக வருது. 1 மூணாவதாக வருது. 4 வந்து கடைசியாக வருது. சகோதரத்துவம் கடைசியாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆர்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இவ்வளோ தான் கொஷின் கேட்க முடியும். இதை தாண்டி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் குரூப் 4 லெவலில் இந்த அளவுக்கு கேட்குறதே வந்து வாய்ப்பு கம்மி தான். சரி, ஓகே. இப்போ இது போக இன்னும் சில முக்கியமான தகவல்கள் மட்டும் நாம் இந்த முகவுரை சம்மந்தமாக பார்க்கணும். அதை பார்த்துட்டோன்னா இந்த டாப்பிக்கை அதோட நாம் முடிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அந்த தகவல்களை பார்க்கலாமா? இதில் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகவுரைங்கிற இந்த கான்செப்டை நாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம். போன கிளாஸ்லேயே பார்த்தோம், இந்திய அரசியலமைப்புங்கிறது வந்து முழுக்க முழுக்க நாமளாக யோசித்து எழுதுனது கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு படித்து பார்த்து அதில் நமக்கு சூட் ஆகிற விஷயத்தெல்லாம் எடுத்து தான் எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் இந்த முகவுரைங்கிறத நாம் அமெரிக்காக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்காக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம். பட் இதுக்கான ஐடியா யாருடையது? இந்த முகவுரையில் சில சொற்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கான ஐடியா யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடையது. சரிங்களா? ஜவஹர்லால் நேருடையது. ஆக்சுவலாக நேரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிசம்பர் 13, 1946, ஆமாம் 1946 குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று வந்து சப்மிட் பண்ணுவார். குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணுவார். எங்கே சப்மிட் பண்ணுவார்னா அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கிட்ட சப்மிட் பண்ணுவார். அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கிட்ட சப்மிட் பண்ணுவார். இப்போ நார்மலாக தீர்மானம்னா என்ன? ஒரு விஷயம், இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் தீர்மானங்கிறது. இப்போ இந்த குறிக்கோள் தீர்மானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போகிறோம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போகிற நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம இதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி கொண்டு வந்த ஒரு தீர்மானம் தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது. இதில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை சப்மிட் பண்ணது இந்த டேட்டு. இதை இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இதை அடிப்படையாக வச்சே நாம் வந்து இந்த புத்தகத்தை எழுதலாம் அப்படின்னு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்தவங்க 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்து இந்த தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ அப்போ இந்த குறிக்கோள் தீர்மானம்ங்கிறது தான் மாடிஃபை ஆகி முகவுரையாக மாறுனுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதை கொஷினாக கேட்கலாம். முகவுரைக்கு அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஜவஹர்லால் நேரு. இல்லை முகவுரைக்கு அடிப்படையாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா? கிளாஸ் கவனிக்க வந்திருக்காங்களா இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். இதில் இன்னொன்று நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? காலத்துக்கு தகுந்த மாதிரி அரசியலமைப்பை திருத்தலாம்னு பார்த்தோம். இப்போ இந்த முகவுரையை திருத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் திருத்திருக்காங்க. ஒரே ஒரு முறை, சரிங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு முறை வந்து இந்த முகவுரையை திருத்திருக்காங்க. அது எப்போ என்ன திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக முகவுரையை திருத்தினாங்க. திருத்தி என்ன பண்ணாங்கன்னா, அதில் ஒரு 3 வார்த்தையை சேர்த்தாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு. இங்கிலீஷில் வந்து சோசலிசம், செக்குலரிசம், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 வார்த்தையை வந்து 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக முகவுரையில் சேர்த்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், இதுதான் முகவுரை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த முகவுரை வந்து 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு இருந்தது, இறையாண்மை மிக்கங்கிற இந்த வேர்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மக்களாட்சி குடியரசுங்கிற இந்த வேர்டு தான் இருக்கும். இந்த 2 வேர்டும் இருக்காது. சமதர்மம் மதச்சார்பற்றங்கிற இந்த 2 வேர்டும் வந்து 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக தான் இந்த 2 வேர்டையும் சேர்த்துருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறையாண்மை மிக்கக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சமதர்மம் மதச்சார்பற்ற இந்த 2 வார்த்தை தான் அடுத்து வரும். அடுத்தது தான் மக்களாட்சி வரும். ஸோ புக்கில் தப்பாக இருக்குது, இதை பார்த்துங்க. அதே மாதிரியே இந்த 2 வார்த்தை போக ஒருமைப்பாடுங்கிற வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. இது வந்து தமிழ் புத்தகத்தில் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கிலீஷ் புக்கில் இருக்குது, ஆனால் தமிழில் வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட அது வரணும். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் அப்படின்னு இந்த இடத்துக்கிட்ட வரணும். ஆனால் அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதை நல்லா பார்த்துங்க, நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஓங்க செய்வதற்கு அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதை வந்து தமிழ் புக்கில் விட்டுருக்காங்க. அப்போ இந்த 3 வார்த்தையை தான், சமதர்மம் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடுங்கிற இந்த 3 வார்த்தையை தான் 1976 முகவுரையில் சேர்த்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ வேறு என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகவுரையில் இருக்கிற சில வார்த்தைகளை நம்ம எங்கெங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதோட நம்ம இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து முகவுரையில் பார்த்தீங்கன்னா நீதின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அதை வந்து நம்ம சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்போம். சோவியத் யூனியன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரஷ்யா இருக்குது இல்லையா? ரஷ்யா வந்து அந்த காலத்தில் இன்னும் நிறைய நாளோட சேர்ந்து இருந்தது, அதுதான் வந்து சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீதிங்கிற வார்த்தையை நம்ம அங்கேருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரம், அப்புறம் சமத்துவம், அப்புறம் சகோதரத்துவம், இந்த 3 வார்த்தையும் நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து எடுத்துட்டோம். சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வார்த்தையும் நாம் ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரியே குடியரசுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அதையும் நாம் ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து தான் எடுத்திருப்போம். ஃப்ரான்ஸை புக்கில் வந்து ஃப்ரெஞ்சுன்னு கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஃப்ரான்ஸும் ஃப்ரெஞ்சும் ஒன்று தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகவுரையை வந்து
அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரசியலமைப்பின் திறவுகோல். திறவுகோல்னா சாவி. சரிங்களா? இங்கிலீஷில் கீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து திறவுகோல் அப்படிங்கிறது. இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க? முகவுரையை அரசியலமைப்பின் சாவின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு ரூம்னு வச்சுப்போம். இந்த ரூம் வந்து பூட்டி இருக்குது. இப்போ இந்த பூட்டுக்கான சாவி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரியே இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த சாவி யூஸ் ஆகும். அதே மாதிரியே இந்த அரசியலமைப்புங்கிற இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முகவுரை யூஸ் ஆகும். நம்ம முகவுரையை படிச்சிட்டாலே அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் இதில் ஷார்ட்டாக இதில் சொல்லியிருப்பாங்க. இந்திய மக்களுக்கு நாங்கள் நீதி கொடுக்க போகிறோம், அனைத்து வகையான நீதியும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறோம், அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து சமத்துவத்தை கொடுக்குறோம், சகோதரத்துவத்தை வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அரசியலமைப்புடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு பூட்டை திறந்து உள்ளே இருக்கிறத பார்க்குறதுக்கு சாவி யூஸ் ஆகுதோ, அதே மாதிரியே இந்த அரசியலமைப்புக்குள்ளே இருக்கிறத பார்க்குறதுக்கு இந்த முகவுரை யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இதை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இதை தாண்டி வந்து குரூப் 4 லெவலில் வேறு எதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தாராளமாக வந்து முகவுரையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்து நேற்று கிளாஸில் வந்து நம்ம ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் கீழ்கண்ட எவற்றை குறிப்பிடுகிறார்? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரண்டாவது பெரிய எண்ணின் முதல் இலக்கத்தை மிகப்பெரிய எண்ணின் இரண்டாவது இலக்கத்தால் வகுத்தால் பின் வருவனவற்றில் எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? இரண்டாவது பெரிய எண்ணின் முதல் இலக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிறதுலையே ரெண்டாவது பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 628 தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு 935, அடுத்து ரெண்டாவது பெரிய நம்பர் 628. சரிங்களா? சரி, இந்த இரண்டாவது பெரிய எண்ணின் முதல் இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போ ஃபஸ்ட் நாம் 6 எடுத்துக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மிகப்பெரிய எண்ணின் இரண்டாவது இலக்கத்தால் வகுத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் மிகப்பெரிய எண் எது? 935. சரிங்களா? ரைட்டு. என்ன சொல்கிறாங்க? மிகப்பெரிய எண்ணின் இரண்டாவது இலக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டாவது இலக்கம் வந்து 3ங்கிறது. அப்போ இந்த 6ங்கிற நம்பரை இந்த 3ங்கிற நம்பரால் வகுத்தா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. 6 3ஆல் வகுத்தோன்னா 2 கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள். டீயால் உடனடியாக தொடரப்படுவதும் ஆனால் பியை உடனடியாக தொடராமலும் உள்ள இசட்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க கேட்குறது இசட்டை தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இசட்டை எழுதிப்போம். கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டீயால் உடனடியாக தொடரப்படுவதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த இசட்டை வந்து டி ஃபாலோ பண்ணுது. அப்போ இசட்டுக்கு அடுத்தது டி வந்துடும். அதான் டீயால் உடனடியாக தொடரப்படுவதும். இசட் வந்து டீயால் உடனடியாக தொடரப்படுது. ஆனால் பிஐ உடனடியாக தொடராமலும் உள்ள இசட்டுன்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இசட்டுக்கு முன்னாடி பி வரக்கூடாது. சரிங்களா? பிஐ உடனடியாக தொடராமலும் உள்ள இசட் அப்படின்னா முன்னாடி வந்து பி இருக்கக்கூடாது. பியை தவிர எது வேணாலும் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே எத்தனை இசட் இருக்குது நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இசட் காமனாக இசட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை நாம் எடுத்து பார்க்கணும். அதாவது இசட்டுக்கு அடுத்தது டி இருக்கணும், ஆனால் முன்னாடி பி இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அதுதான் முக்கியம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு முன்னாடி பி இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இசட் வந்து வராது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு முன்னாடி பி இருக்குது. அப்போ இந்த இசட்டும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு முன்னாடி சி தான் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி டி இருக்குது.
அப்போ இந்த இசட் வந்து நமக்கு கணக்கில் வந்துடும். சரிங்களா? இந்த இசட் வந்து நமக்கு கணக்கில் வரும். அடுத்து பாருங்கள், இந்த இசட்டுக்கு முன்னாடி ஏ தான் இருக்குது, பின்னாடி டி இருக்குது. அப்போ இந்த இசட்டும் வந்து நமக்கு கணக்கில் வரும். ஸோ அடுத்து இந்த இசட்டையுமே பாருங்கள், முன்னாடி எஃப் இருக்குது, பின்னாடி டி இருக்குது. ஸோ அப்போ இந்த இசட்டும் நமக்கு கணக்கில் வரும். இதில் பாருங்கள், இசட்டுக்கு முன்னாடி பி இருக்குது, ஆனால் பி இருக்கக்கூடாது. அப்போ இந்த இசட் வராது. அப்போ மொத்தமாக 1, 2, 3 இசட் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இன்னைக்கான 2வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த கொஷின் தான் வந்து புரியலன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க. பட் இது சிம்பிள் தான். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது புரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட சரத்தின் 2ஆம் பாதி தலைகீழாக மாற்றப்பட்டு புதிய சரத்தின் முதல் கால் பகுதி இறுதியில் வைக்கப்பட்டால் பின்வரும் விருப்பங்களில் எது நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சரத்துனா ஒன்றும் இல்லை, இந்த அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? இந்த சீரியஸ் இருக்கு இல்லையா, இதுதான் சரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 2ஆம் பாதியை தலைகீழாக மாற்றிடுறாங்களாம். சரிங்களா? இப்போது இதோட 2ஆம் பாதி நமக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு இதில் எத்தனை என்ன சொல்கிறது, எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா அதில் பாதி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. இப்போ 12ல் பாதினா 6 வருமா? 6னா அப்போ இப்படி நாம் பிரிக்கலாமா? இதை இப்படி பிரித்தோன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப்னு சொல்லலாம். அதாவது முதல் பாதி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து செகண்ட் ஆஃப்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப், 2ஆம் பாதி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2ஆம் பாதி தலைகீழாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா K1 8 A4 6 இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் எழுதணும். சரிங்களா? தலைகீழானா நம்ம இப்படி எழுதணும்னு இல்லை, ரிவர்ஸில் மாற்றி எழுதணும். அதாவது இந்த எண்ணுங்கிறது இங்கே வந்துடும், 3ங்கிறது அதுக்கு அடுத்து வரும். இப்படி ரிவர்ஸில் வரும் நாம். சரிங்களா? அடுத்து 2 வரும், அடுத்து பார்த்திங்கன்னா T வரும், ஃபைனலாக 2 வரும். ரைட், ஓகே. இப்போ இதுதான் வந்து இந்த புதிய சரத்துங்கிறது. இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து இந்த புதிய சரத்துங்கிறது. இப்போ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா முதல் கால் பகுதி இறுதியில் வைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மட்டும் எடுத்து கடைசியில் வைக்கணும். சரிங்களா? இப்போ கால் பகுதினா என்ன, இதில் வந்து காவாசி. இப்போ இதில் ஆஃப் வந்து 6ன்னு பார்த்தோம். ரைட்டா? இந்த பக்கம் 6 இருக்குது, இந்த பக்கம் 6 இருக்குது. ஸோ அப்போ ஆஃபுங்கிறது நாம் 6ன்னு பார்த்தோம். இப்போ காலுங்கிறது என்ன, 3. சரிங்களா? அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் முதல் கால் பகுதி அப்படிங்கிறது. இப்போ டோட்டலாக எடுத்தால் முதல் அரை பகுதி. ஸோ அதில் பாதி எடுத்துக்கிட்டோம்னா முதல் கால் பகுதி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முதல் கால் பகுதியை கொண்டு போய் பின்னாடி கடைசியாக வைக்க சொல்கிறாங்க. இறுதியல்னு இருக்குது இல்லையா, இங்கே வைக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், A4 R N 3 2 T 2 அதுக்கப்புறம் இது வந்துடணும் K1 8 அப்படின்னு வரணும். இப்படி வச்சா எது நடுவில் இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் எது நடுவில் இருக்குது, இதை தப்பாக எழுதியிருக்கோமோ. ஸோ N3 2 T ஈயை விட்டுருக்கோம். ரைட்டா? இந்த ஈயை வந்து நம்ம எழுதாமல் விட்டுருக்கோம். இங்கே வந்து ஈ வரும். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், N3 2 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈ வந்துடும். சரிங்களா? ஈ T2 K1 8. ரைட், ஓகே. ஸோ கவனிக்கலை, கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கிறதுனால இதை கவனிக்காமல் விட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மணியை நெருங்கிடுச்சு. கொஞ்சம் தூக்கமாக இருக்குது, ஸோ அதனால் கவனிக்கலை. ஸோ சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகே, இப்போ நம்ம வச்சுட்டோம். இப்போ நடுவில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தம் 12 நம்பர் இருக்குது. சரிங்களா? இரட்டைப்படையாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இரட்டைப்படையாக இருக்குது. இரட்டைப்படையில் நம்ம நடுவு நம்பரை கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 நம்பர் எடுக்கணும். ஏதாவது 2 நம்பர் இல்லை, நடுவில் இருக்கிற 2 நம்பர் எடுக்கணும்.
ஸோ இதில் எது கரெக்டாக சென்டரில் வரும்? இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு 5, அதுக்கப்புறம் இந்த டீலேருந்து ஒரு 5 இருக்குது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா அந்த 2E இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2E. ஸோ அவ்வளோதான் நண்பா, இதோட எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி, அடிப்படை கடமைகள் கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது?